ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். ராஜாதி ராஜா ராஜா மார்த்தாண்ட ராஜ கம்பீர சத்குரு சச்சியானந்த பழனிசாமி சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி. எண்ணியது முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணி போல நன்னிய நின்முன் இங்கு நச்செழுதல் வேண்டும் அண்ணாய். நான் இங்கே தபோவனத்தில் மேனேஜரை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே வந்து ஒரு 5 வருஷம் ஆயாச்சு. என் பேர் சுப்பிரமணியன். இந்த தபோவனம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் ரோட்லேருந்து பழனி போகிற வழியில் இருக்குது. கணக்கம்பட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஆயக்குடி ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த தபோவனத்தில் ஐயா வந்து சில ரூபத்தில் சிரிச்ச முகமாக இருப்பார். இங்கே வந்து என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி, அமாவாசை, புனர்பூசம் இதில் சிறப்பு அபிஷேகம், அன்னதானம் இருக்குது. ஐயாவுடைய வருஷ அபிஷேகமும் ஐயாவுடைய குரு பூஜையும் இங்கே சிறப்பாக நாங்கள் நடத்துகிறோம். காலையில் 6 மணிக்கு, டெய்லி 6 மணிக்கு ஐயா நட திறந்துருவோம். ஒரு 7:30 மணிக்கு இங்கே கோமாதா பூஜை நடக்கும். டெய்லி 7:30 மணிக்கு கோமாதா பூஜை நடக்கும். 8 மணி ஐயாவுக்கு டீ வைப்போம். டீ வச்சு ஐயா டீ சாப்பிட்ட பிறகு ஒரு 8:30 மணியை போல் அபிஷேகம் முடிஞ்சு அர்ச்சனை நடக்கும். 10:30 மணிக்கு ஐயாவுக்கு நெய்வேத்தியம் முடிஞ்சு 12 மணிக்கு நட சாத்தின பிறகு அன்னதானம், டெய்லி அன்னதானம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 35-40 பேர் அன்னதானம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னதானத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. டெய்லி அன்னதானம் இங்கே உண்டு. 4 மணிக்கு நட திறந்து 8 மணிக்கு நட அடைக்கிறோம். இங்கே இரவு தங்குறதுக்கான அனுமதி இங்கே கிடையாது. யாருக்கும் தங்குறதுக்குரிய அனுமதி கிடையாது. வருஷாபிஷேகம் அன்று மட்டும் 2 நாள்களுக்கு மட்டும் வருஷாபிஷேகம் முதனாலும் குரு பூஜையோட முதனாலும் தங்குறதுக்கு அனுமதி உண்டு. மற்ற நாளில் இங்கே தங்குறதுக்கான அனுமதி கிடையாது. 8 மணிக்கு நட அடைக்கப்படும். பகல் நேரத்தில் இங்கே வந்து ஐயா பார்த்து தரிசனம் பண்ணிட்டு, இந்த சுற்றி இயற்கை வளங்களாக இருக்கும், பூ மரங்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறனால இங்கே பகல் நேரத்தில் தங்கிக்கலாம். இரவுல இங்கே தங்குறதுக்கு அனுமதி இல்லை. அமாவாசை, பௌர்ணமி, புனர்வூசம் வந்து சிறப்பு அபிஷேகம் 11 மணிக்கு காலையில் நடக்கும். மத்தியானம் 12 மணிக்கு அன்னதானம் நடக்கும். அமாவாசை, பௌர்ணமி, புனர்வூச நட்சத்திரம் வந்து ஐயா வந்து வெள்ளை அடையில காட்சி தருவார். மற்ற நாளில் வந்து டெய்லி வந்து பச்சை அடை அணிந்து இருப்பார். இங்கே தியான மண்டபம் இருக்குது. தியான மண்டபத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயாவுடைய மெழுசிலை வந்து லண்டன்லேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறோம். தியான மண்டபம் சுற்றி ஐயாவுடைய ஃபோட்டோ இருக்கும். அங்கே வந்து ஓம்ங்கிற மந்திரம் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அமைதியாக இருந்து இங்கே வந்து நம்ம தியானம் பண்ணும்போது ஒரு ஆத்மாத்மா திருப்தி கிடைக்குது. எல்லாரும் பக்தர்கள்லாம் வந்து நம்ம தியான மண்டபத்திலேருந்து 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு ஐயாவுடைய மெழுகு சிலையை தத்ரூபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஐயா இப்போ நேரில் பார்க்காதவங்க நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மெழுகு சிலை வந்து அப்படி நேராக பார்த்த மாதிரியே இருக்கும். ஐயாவை நேராக பார்த்த மாதிரியே இருக்கும். இங்கே வந்து புனர்பூச நட்சத்திரம் நினைக்கலாம். நம்ம திருவாசகம், திருப்புகள்லாம் படிக்கக்கூடிய இதுக்கு இடம் இருக்குது. அந்த திருவாசகம், திருப்புகள் படிக்கிறவங்க இங்கே வந்து படிக்கலாம். புனர்பூச நட்சத்திரம், அமாவாசை, பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு நாளில் வந்து படிக்கிறதுக்கான அனுமதி இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐயா பழனி மலை நைட் இரவில் பார்க்கும்போது பழனி மலை அப்படியே முழுசாக அப்படியே தெரியும். தவோவனத்துலேருந்து பார்க்கும்போது பழனி மலை அப்படியே தத்ரூபமாக தெரியும். கோமாதா பூஜை வந்து காலையில் 7:30 மணிக்கு நடக்கும். இங்கே கோசாலையெல்லாம் இருக்குது. இங்கே பூஜை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வாத்திய மேளத்தோட, ஐயாவுக்கு வாத்திய மேளத்தோட பூஜைகள் நடக்கும். பௌர்ணமி அன்னைக்கு ஐயா வந்து கிரிவலம் சுற்றி இது பல்லாக்கில் சுற்றி வருவாங்க. சிறப்பு பூஜைகள்லாம் அன்னைக்கு இருக்குது. சாயங்காலம் 6:30 மணிக்கு ஐயா வந்து பல்லாக்கில் வருவாங்க. ஆத்மார்த்தமாக ஐயாவை வந்து நம்ம வணங்கினோம்னா அந்த ஐயா வந்து நம்ம நிச்சயமாக நமக்கு வந்து நல்ல எல்லாருக்கும், பக்தர்கள் எல்லாருக்கும் நல்ல அருள் புரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த இடம் வந்து தபோவனத்தில் நல்ல ஐயா வந்து எல்லாருக்கும் ஆசி வழங்கிட்டு இருக்கிறாரு. ஐயாவுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்குது. எல்லாரும் ஆத்மாத்மா வாங்க. இந்த இடம் வந்து தவோவனத்தில் எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சில பேருக்கு தெரியலை. கணக்கம்பட்டியிலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. எல்லாரும் இங்கே வந்து ஐயாவுடைய அருள் ஆசி பெற்று ஒரு முறை வாங்க. ஐயா வந்து இங்கே வந்து சில ரூபத்தில், அமர்ந்த ரூபத்தில் இருப்பார். சிரிச்ச முகமாக இருப்பார். இங்கே சுற்றி 47 சித்தர்களுடைய சிலைகள் இருக்குது. இங்கே வந்து ஐயா வந்து தீப ஒளியில் தான் பார்க்கணும். ஐயா கருவறையில் வந்து நாங்கள் விளக்கு போடுறதில்ல. தீப ஒளி மூலமாக தான் நம்ம வந்து ஐயாவை வந்து தரிசனம் பண்ண முடியும். இங்கே அன்னபூரணி வந்து தத்ரூபமாக இருக்கும். தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் இருக்குது. அன்னபூரணி தாயாரையும் வணங்கிட்டு ஐயாவை வந்து வணங்கிட்டு போகலாம். சத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்.